ஹாய் வெல்கம் டு ஆரி கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீடில்ஸும் த்ரெட்டும் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்கிறது நார்மல் சூயிங் த்ரெட். அது மிஷின்கெல்லாம் யூஸ் பண்ணுற நார்மல் சூயிங் த்ரெட்டு. அது ஃபில்லிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டு எங்கிட்ட டயாலஜி இருக்குது. ரெண்டாவது மம்தா ஒன். இது ரெண்டும் குவாலிட்டியான ப்ராண்டு. நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே நல்ல குவாலிட்டி தான். நான் டயாலஜி தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது சில்க் த்ரெட் டபுள் பெல் பிராண்ட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது ராயல் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டபுள் பெல் பிராண்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அது ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம நீடில்ஸ் பார்ப்போம். நீடில்ஸ் இது சைஸ் வாரியாக இருக்குது. சைஸ் வாரியாக ஒரு பாக்ஸில் கேட்டால் அவங்களே கொடுத்துருவாங்க. நார்மல் நீடில் சைஸ் வாரியாக வேணும்னு சொல்லிட்டாக்கா அவங்களே பாக்ஸோடு கொடுத்துருவாங்க. அது நான் குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இதில் லாங் சைஸு, ஷார்ட் சைஸுன்னு நிறையா இருக்குது. இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னாக்கா, ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, லவங்கம் ஸ்டிச்சு இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆரி நீடில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆரி நீடில்ஸில் துளி பிராண்டில் நான் 2 சைஸ் வாரியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அயன் நீடிலில் 2 சைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் உடனில் ஒரு நீடில் வச்சுருக்கேன். உடன்லேயும் அயன் நீடில்லையுமே நான் ஃபில்லிங்க்காக வச்சுருக்கேன். ஒன்று ஜர்தோசி லோடிங்க்கு வச்சுருக்கேன். இன்னொன்று சுகர் பீட் லோடிங்க்காக வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒன்று கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது மாதிரியே மார்க்கெட்டில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒன்று அயன் நீடிலும் ஒன்று உடன் நீடிலையும் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் அயன் நீடில். ஒன்று த்ரெட்டுக்காகவும் இன்னொன்று சுகர் பீட் லோடிங்க்காகவும் நான் வச்சுருக்கேன். இது ஜர்தோசிக்காக வச்சுருக்கேன். இந்த நீடிலில் பிடிச்சிக்கிற ப்ளேஸில் உட்டில் இருக்கும். அதாவது நம்ம கை வேர்த்தாலுமே உட்டுங்கிறதுனால ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு அயன் நீடிலும் உட்டு நீடிலுமே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற நீடில்ஸ் எல்லாம் இது தான். இது துலிப் பிராண்டு. துலிப் பிராண்டில் நம்ம லோடிங்க்கு ஜாஸ்தி யூஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம இப்போ ஒரு சுகர் பீட்ஸ் லோடிங் நம்ம ஃபில் பண்ணுறோன்னாக்கா ஒரு 6 பீடு அவ்வளோதான் நம்ம அதில் லோட் பண்ண முடியும். ஜாஸ்தி லோட் பண்ண முடியாது. அதனால் அது த்ரெட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் துலிப் பிராண்டு ஜாஸ்தி யூஸ் பண்ணணுன்னா நார்மல் அயன் நீடிலே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிக்னஸ் கற்றுக்கிறவங்களுக்கு பேசிக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆரி ஒர்க் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான்.